வணக்கங்க. இன்றைக்கி நாம் சூப்பரான டேஸ்டியான ஒரு சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டு சேர்த்து ஒரு 300 கிராம் இருக்கும். 300 கிராமுக்கு 350 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஈக்குவலாக போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 10-15 முந்திரி, திராட்சை. இது தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இந்த வெல்லத்தை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் தூசு இருந்தாலும் இருக்கும். நீங்கள் சுத்தமான வெல்லம் வந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. பாருங்கள், வெல்லம் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும். கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியும் தேங்காயும் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி செவந்து வந்தோடனே திராட்சையை போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊறியாச்சு. நான் 1 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தமாக 6 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் பாத்திரத்தில் செய்கிறதுனால, குக்கரில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது வேகட்டும். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா இந்த அளவுக்கு குலைவாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஊற்றிக்கலாம். வெல்லம் எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரியே எடுத்துக்கோங்க பொங்கலுக்கு, சக்கரை பொங்கலுக்கு. ஏன்னா வெல்லம் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இப்போ நான் நெய் எவ்வளோ நிறைய ஊற்றுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம வருஷத்தில் ஒரு நாள் தான் பண்ண போகிறோம். அதனால் நல்லா தாராளமாக ஊற்றியே சாப்பிட்லாம். இல்லை நெய் உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிறவங்க கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, அந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இன்னும் கூட நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்தளவு கொல கொலன்னு இருந்தால் தான். நீங்கள் 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும். அவ்வளோதாங்க, நம்ம சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.